பூமகனே கண்ணுறங்கு சூரியனே கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே ஆத்தா அழுத கண்ணீராக பெருகி வந்து தொட்டு நனைக்கும் வரை உன் தூக்கம் கலைக்கும் வரை கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே கண்ணுறங்கு சூரியனே கண்ணுறங்கு சூரியனே ஊத்துமல தண்ணீரே உள்ளங்கை சக்கரையே ஊத்துமல தண்ணீரே உள்ளங்கை சக்கரையே நீ நான் பெற்ற தங்கரதோ இடுப்பில் உள்ள நந்தவனோ நீ நான் பெற்ற தங்கரதோ இடுப்பில் உள்ள நந்தவனோ காயப்பட்ட மாமனின்று கண்ணுறக்கம் கொள்ளவில்லை சோகப்பட்ட மக்களுக்கு சோறு தண்ணி செல்லவில்லை ஏகப்பட்ட மேகம் உண்டு மழை பொடிய உள்ளமில்ல கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே கண்ணுறங்கு சூரியனே கண்ணுறங்கு சூரியனே முத்தம் தரும் முத்துச்சரோ தண்ணி தந்த மேகமின்று ரத்த துளி சிந்துதடா காத்திருந்த பானைக்குள்ளே கண்ணீர் துளி பொங்குதடா வீட்டு விளக்கெறிவதற்கு கண்ணீர் என்ன இல்லையடா கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே ஆத்தா அழுத கண்ணீராக பெருகி வந்து தொட்டு நனைக்கும் வரை உன் தூக்கம் கலைக்கும் வரை கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே கண்ணுறங்கு சூரியனே ஆரிராரிராரிரரோ ஆரிராரிராரிரரோ வாழ்க்கையில ஒரு சிங்கருக்கு பாடகர்களுக்கு இன்னும் நான் இந்த தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு பொண்ணு. எனக்கு எம்எஸ்வி சாருடைய பாடல்களோ இளையராஜா சார் அவர்களுடைய பாடல்களோ ஜி ராமநாதன் அவர்கள் இருந்து இன்னைக்கு ஏஆர் ரகுமான் சார் அனிருத் சார் எல்லாருமே இதெல்லாம் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கல்ச்சர். நம்ம அந்த மண்ணுடைய மனம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணுதான் நானு. எனக்கு பல பாடல்கள் எனக்கு மெமரிஸ். சில பாடல்கள் முக்கியமா எஸ்பிபி சார் மறைவுக்கு அப்புறம் எனக்கு பல பாடல்கள் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி பயமா இருந்தது. எந்த பாடல்லாம் தூங்கும் போதும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் வண்டி ஓட்டும் போதும் பிள்ளைகளோட விளையாடும் போதும் குடும்பத்துல இருக்கும் போது கேட்டு கேட்டு நான் வளர்ந்த பாடல்கள். ஒரு சில பேருடைய மறைவுக்கு அப்புறம்
அந்த பாடல்களை கேட்க முடியாம போயிடும். ஏன்னா சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ். அதுல அழகான மெமரிஸ் இருக்கு, ரொம்ப துக்கமான மெமரிஸ் இருக்கு. இந்த ஒரு மெமரிய, இந்த பாடலை நான் எப்படி அழகான ஒரு பாடல்ல சேர்க்கறதா இல்ல துக்கமான மெமரியில சேர்க்கறதான்னு எனக்கு தெரியல. எனிவேஸ், எனக்கு இவருடைய மறைவு, எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட், எனி ஒரு நல்ல ஒரு கலைஞர், மக்களுடைய மனதுல இடம்பெற்ற கலைஞர்கள், அவங்க வில்லனா நடிக்கிறாங்க, ஹீரோவா நடிக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல. நடிப்பு துறையில எப்படி அவங்களுடைய நடிப்பை நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய தொழிலை எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. அது பாடகரா இருக்கட்டும், நடிகரா இருக்கட்டும், இயக்குனரா இருக்கட்டும், பாடல் ஆசிரியரா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த மாதிரி மக்கள் மனசில் இடம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி சார். எனக்கு ஆக்சுவலா அவர்கிட்ட அந்த வீடியோ கால்ல நான் பேசினப்ப கூட அவர் ரொம்ப ஜாஸ்தி சிரிக்கல. அவர் ரொம்ப கம்மி தான் எனக்கு சிரிச்சது. இன்ஃபேக்ட் அவருடைய போட்டோ கேட்டது கூட, அவர் சிரிச்சு இவ்வளோ அருமையா முழுசா நல்லா சிரிச்ச ஒரு போட்டோ, அந்த போட்டோ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர்கிட்ட இருந்து கேட்டு நாங்க வாங்கினோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.